மிக மோசமான ஒரு ஆட்சியை 10 ஆண்டுகளில் பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் படு சீரழிவில் இருந்த ஒரு ஸ்டேட்டை தான் கைமாத்துறாரு. அப்படி கைமாற்றும் போது வெறும் அரசியல் ரீதியாக பண்பாட்டு ரீதியாகவும் சீரழிவு, பொருளாதார ரீதியாக சீரழிவாக மட்டும் இருந்திருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதை விட பேராபத்தாக 2வது கொரோனா உயிர்கொல்லியாக நிற்கிது. அப்போ ஆட்சி ஏற்றுக்கும் போது மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி போகும்போது சும்மா போல கொரோனா கொடுத்தாரு, கடன் வச்சாரு மட்டும் கொள்ளை அடிச்சிட்டாங்க. அவங்க எதுவுமே இல்லைங்க மாதிரி ஒன்றுமே இல்லாத பூஜ்ஜியத்திலிருந்து அவர் 4000 ரூபாய் எப்படி எடுத்து கொடுத்தாருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பொருளாதார நிபுணர்கள் வரைக்கும் பல பேருக்கு ஒரு ஆச்சரியமூட்டுற விஷயமா இருக்குது. இந்த 4 ஆண்டு சாதனையை அவர் முதலமைச்சர் ஆன உடனே துவங்கலை. முதல் கொரோனா காலத்திலிருந்தே அவர் கையாள ஆரம்பிச்சிட்டார். தன் முதலமைச்சர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். எதிர்கட்சியாக நான் பாட்டுக்கு வீட்டில் கையை போட்டு சோப்பு போட்டு கழுவுன்னு இருக்க முடியாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், போனார். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே கொரோனாவுக்காக மக்களுக்கு வேலை பார்த்து உயிர் நீத்த சட்டமன்ற உறுப்பினர் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது.